டுடே ஸ்பெஷல் வெண்பொங்கல் ரெசிபி. 1.5 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அலம்பிட்டு 6 கப் தண்ணி வச்சு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். வெண்பொங்கல்னாலே உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி கலந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். நீண்ட நேரம் ஆனாலும் காஞ்சி போகாது. பேனில் கீ வித் ஆயிலோட மிளகு, சீரகம் தாளித்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, துண்டு துண்டான நறுக்கிய இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் வேணான்னு சொல்ல ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு சீரகத்தை அதிகப்படுத்துங்க. சின்ன வெங்காயம் சேர்த்த சாம்பார் வித் கோகனட் சட்னியோட கமகமன்னு சாஃப்டான வெண்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.